அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுக்கு கடன் அதிகமா இருக்கும்போது, யாராவது நம்மளுக்கு கடனுக்கான தொகையை கொடுத்து, "உன் கடன் எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா இரு" அப்படின்னு சொன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாரி தான் நம்மளுக்கு இந்த அறிவுரைகள், சரியான அறிவுரைகள் யாராவது குடுத்தாங்க அப்படின்னா, அதே அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது எல்லாராலயுமே கடன் தொகை குடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா, இந்த சரியான வழிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு சிறந்த 5 வழிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சின்ன வயசுல எங்க வீட்ல கடன்காரவங்க கடன் கேட்டு வரும்போது, எங்க அம்மா "நான் வீட்ல இல்லைன்னு சொல்லுன்னு" சொல்லுவாங்க. எங்க அம்மா வீட்ல இல்லைன்னு எங்க அம்மா சொல்ல சொன்னாங்கன்னு நான் சொல்லிருவேன், அந்த வயசுல தெரியாம. இப்பவும் எங்க அம்மா அந்த விஷயத்த சொல்லி சிரிப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல எங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. சின்ன வயசுல அவ்வளோ கடன்லயும், கஷ்டத்துலயும் இருந்தாலும், இப்ப ரிலாக்ஸா நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட திட்டமும், அவங்களோட சிக்கனமும் தான் காரணம்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். அப்படி நாங்க ஃபாலோ பண்ற 5 விஷயங்களையும், எங்க அம்மாவுக்கு நான் அட்வைஸா சொல்ற 5 விஷயத்தையும் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அம்மா இந்த 5 விஷயங்கள ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு கடன்கள அடைச்சு நிம்மதியா இருக்காங்க. இதில ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வந்து வாங்குறது. இது அம்மா வந்து அடிக்கடி பண்ற ஒரு விஷயம். ஒரு கடன் வாங்குறாங்கன்னா, அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு தெரியாம இன்னொரு கடன் வாங்குவாங்க. அது எவ்வளோ வட்டியா இருந்தாலும் சரி, அதில எவ்வளோ ஒரு பின்விளைவு எதுவா இருந்தாலும் யோசிக்காம, அவங்க இந்த மாரி கடன் வாங்கி ஒரு கடன அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வாங்கியே தான் அதிகமா அவங்களுக்கு கடன் அதிகமானதுக்கு முக்கியமான ரீசன். யாருக்கா இருந்தாலும் அந்த கடன் நெருங்கும்போது, அந்த கடன குடுக்குற சூழ்நிலை வரும்போது, அந்த டைம்ல நம்மளுக்கு யோசனை இந்த மாரி ஏதாவது அந்த டைம்ல பண்ணி அடைச்சிரணும். அந்த டைம்ல யார்ட்டயாவது கடன் வாங்கி அடைச்சிரணும்னு தோணும். கண்டிப்பா ஆனா இந்த தவறுகள செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் அதிகமா வட்டி ஆகுதா? அல்லது அதிகமான அதில பிரச்சனைகள் இருக்கான்னு கொஞ்சம் கவனத்தோட நம்ம வந்து சிந்திச்சு அடுத்த கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கடன் வாங்கி கஷ்டப்படணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அவங்கவங்க சூழ்நிலை அந்த மாரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குற சில பேர் மெடிக்கல் செலவுனால அதிகமா வாங்கிருவாங்க. சில பேர் ஆடம்பர செலவுனால அதிகமா கடன் வந்து வந்துரும். இந்த மாரி ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு ரீசனா இருக்கலாம். ஓகே. இப்போ செகண்ட் பாயிண்ட்ட நம்ம பார்க்கலாம். நம்ம கடன அடைக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு ஏன் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி நம்ம வந்து கடன் குடுக்குற நிலைமை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வருமானம் பத்தல. நம்ம இன்னைக்கு ரூ. 100 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வருமானத்த ரூ. 110 கண்டிப்பா உயர்த்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத பண்ணணும். நம்ம ஒரே ஒரு பிஸ்னஸ பண்ணிக்கிட்டு, ஒரே ஒரு வேலைய நோக்கி ஓடிக்கிட்டு, அந்த வேலையில இருக்கிற சம்பளத்த மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல முன்னேறவும் முடியாது. நம்மளுக்கான அந்த கடனையுமே அடைக்க முடியாது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்த கண்டிப்பா ஈட்டணும். இந்த வருமானத்த எப்படி பெருக்குறதுன்றத லாஸ்ட்டா நான் வந்து சொல்றேன். இப்போ 3 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, கடனை எழுதி வைக்கிறது. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடனை எழுதி வைக்கிறது. இத யாருமே சரியா பண்றதில்ல. அதனால தான் நம்மளுக்கு அதிகமான கடன் வர்றதுக்கான முக்கியமான ரீசனே. நம்ம ஒரு ரூ. 100 வாங்கினாலும் சரி, ஒரு ரூ. 50 வாங்கினாலும் சரி, அது வட்டியா இருந்தாலும் சரி, அல்லது கைமாத்தா வாங்கினாலும் சரி, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. கடனை எப்படி எழுதி வைக்கிறோமோ, அதே மாரி நம்மளுக்கு எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்றதையும் கண்டிப்பா எழுதி வச்சுருங்க. அது ரூ. 1 ரூ. 2 இருந்தாலும் அதையுமே எழுதி வைங்க. இந்த மாரி எழுதி வைக்கும்போது நம்ம மைண்ட்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா வரும். நம்ம அந்த நேரங்கள்ல அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்ற நம்ம மைண்ட் வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். கண்டிப்பா எழுதி வைக்கிறதுனால. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யார்ட்டயாவது போய் கடன் வாங்கி ஒரு கடன குடிப்போமா அப்படின்னு யோசிப்போம். அல்லது அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு வேற வழிகள்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கு இந்த மாரி வட்டிக்கு வாங்குறது, இந்த மாரி பெரிய பெரிய வழிகள யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சுற்றி இருக்கிற வழிய ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பொருள் இல்ல அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில போய் கடையில போய் வாங்கலாமா? அப்படின்னு யோசிப்போம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளவே வந்து ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் போனோம். நம்ம வீட்டுக்குள்ள இப்போ எனக்கு ஒரு மேட்டு வந்து கால் மிதிக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுத்தியே வந்து மேட்டுக்கான வசதி வேற என்ன மேட்ட தவிர எத போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, பழைய கிளாத் வீட்ல இருந்துச்சுன்னா, அத வந்து மேட்டா யூஸ் பண்ணலாம். அப்படின்னு நம்ம வீட்லயே வந்து ஷாப்பிங் பண்ணி, அந்த மேட்டுக்கு பதிலா வெளியில போய் ஒரு ரூ. 20 ரூ. 30 இருந்தாலும் வாங்காம வீட்ல வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி சூழ்நிலைகள் இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா வெளியில போய் ஷாப்பிங் பண்ணாம, உள்ள இருந்தே நம்மளுக்கு என்ன தேவையோ அத வந்து எடுத்துக்கிறதுக்கான வழி வந்து இதில மட்டும் இல்லாம, நம்ம கடன்லயும் எப்படி நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நகை, அதுக்கப்புறம் இடம், அதுக்கப்புறம் உறவினர்கள்ட்ட சொல்றது, 4வது சீட்டு. இந்த சீட்டு வந்து எனக்கு மெயினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கடன் நிறைய இருக்கிறவங்க நகை வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து
ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கான நகைகள் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த நகையை சும்மா பீரோவில் போட்டு நம்ம பூட்டி வைக்காமல் விசேஷங்களுக்கு போடுறதுக்கு தேவைப்படும்னு நம்ம வைக்காமல் அதை வந்து நம்ம அடகு வச்சு அதிக வட்டி வாங்கின கடனை அடைக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட் வரும். சும்மா கௌரவத்துக்காக நம்ம எல்லா நகைகளையுமே பீரோவில் வச்சு பூட்டி நம்ம கடனுக்கான வட்டியை வந்து கட்டி கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்கிறத நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது நகை. அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இடம் வந்து எப்படி நம்மளுக்கு ரேட்டு கூட வரும், அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் நம்மளால் வாங்க முடியும். ஏன் இடத்த விற்றுட்டு நகை கடனை அடைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன். எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வட்டிக்கு கடன் வாங்கி வந்து ஒரு இடம் வாங்கினாங்க. நல்ல விலை போகும் அப்படின்ற நம்பிக்கையில். அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழித்து அந்த இடமுமே பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு தான் போச்சு. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு அந்த இடம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வட்டிக்கு அவங்க 1 லட்ச ரூபாய் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த 4000 அவங்க கட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கான இடத்தோட மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 1,30,30,000 அவங்க அந்த இடத்த வந்து இப்போ விற்கிறதுக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அவங்களால வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையினால தான் அந்த இடத்தையே விற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வாங்கின காசுக்கு அவங்க வட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு 4 வருஷத்தில். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி ஒரு இடத்துலையோ ஒரு நகையிலையோ நம்ம வந்து முதலீடை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாலும் பல தடவை யோசிச்சு இதில் லாபம் இருக்கா, இந்த கடனை நம்மளால் கட்ட முடியுமான்னு பல தடவை யோசிச்சு தான் அதில் வந்து காலை வைக்கணும். 3வது வந்து யாராவது நம்ம ரிலேட்டிவ்லேயே கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்கிறவங்க கிட்ட வட்டி இல்லாமல் கடனாக வந்து கேட்டுட்டு அதுக்குன்னு ஒரு டைமை லிமிட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட வட்டி இல்லாத கடனை வாங்கி நம்ம ஒரு கடனை அடைச்சி அந்த வட்டி விகிதத்தை வந்து நம்ம சேமித்து அந்த வாங்கின சொந்தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த வழியை நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். அந்த உறவுகளும் கரெக்டான உறவுகளாக இருக்கணும். இந்த 4வது இருக்கிற சீட்டு பார்த்திங்கன்னா இது அம்மாவோட கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சீட்டை வந்து ஏலச்சீட்டு இது வந்து நானே போடுறேன். வீட்டிலையே பண்ணி ஒரு 10 பேர் 12 பேர் சேர்த்து ஏலச்சீட்டாக பண்ணி அதை வந்து அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு பேத்துக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும் போது முதல் சீட்டாக வந்து யாராவது கடன் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிகமாக வட்டி இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 1 வருஷத்தில் அசலை வந்து கழிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் வெளியில் வட்டிக்கு வாங்குறத விட இது வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு வட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தப்புனால நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சருக்கான செலவுகள் ஒரு ஊசி 19,000 ரூபாயாம். அந்த மாதிரி ஊசி போடும் போதும் அவங்களுக்கான மாத்திரை செலவுகள் பண்ணும் போதும் நிறையா வந்து செலவு பண்ணி இப்போ வந்து கடனுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த கேன்சர் உள்ளவங்களே பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணி நிறைய கடன்களை வந்து சுமத்தி அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனோன்னே திரும்ப பழைய நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆடம்பரம் பண்ணலை, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க இறந்து போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து ஆடம்பரம் பண்ணி கடன் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறை திருத்திக்கிறணும். ஆடம்பரம்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இதுதான் ஆடம்பரம், இது வந்து சிக்கனம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே மெத்தடை நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இப்போ ஆடம்பரமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். எனக்கு சிக்கனம் இருக்கிறது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வருமானத்தை வச்சு தான் அவங்களோட ஆடம்பரமும் அவங்களோட சிக்கனமும் தனிப்பட்டு அமையும். அதனால் பார்த்திங்கன்னா சேமிப்பாக இருந்தாலுமே அதிகப்படியான செலவுகள் கடன் வாங்கி செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகமாக பெரிய வீடு தான் கட்டணும், பெரிய இடம் தான் வாங்கணும், பெரிய நகை தான் வாங்கணுன்ற மைண்ட் தாட்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கடன் சுமை இருக்காது. இப்போ கடன் சுமை இருந்தாலும் திரும்பி வந்து அதை அடைக்கிறதுக்கான வசதி சீக்கிரமாக வந்துடும். லாஸ்ட்டாக வருமானத்தை எப்படி பெருக்கிக்கிறதுன்றதுக்கான வழியை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபுமே வந்து வேலைக்கு போகிற பழக்கங்களை அதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சுக்கிறணும். 2 பேருமே தொடர்ந்து உழைக்கும் போது தான் நம்மளுக்கான கடனை சீக்கிரம் அடைக்க முடியும். வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறணும். 2 சைட்லேருந்து வருமானம் வரும்போதும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த சீட்டை வந்து ரொம்ப சின்னதாக நான் ஆரம்பித்தேன். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற மாதிரி
ஆனால் இப்போ அந்த சீட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளோ யூஸாக இருக்குது. இந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 சீட்டு மாதிரி போட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை இருக்காது. நம்பிக்கையான ஆள் தேவைப்படும். நம்ம வந்து கரெக்டாக நேர்மையாக நடந்துக்கிட்டால் போதும். கரெக்டாக நம்மளை தேடி ஆள் கரெக்டாக வருவாங்க சீட்டுக்கு. அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளை வந்து சேல் பண்ணலாம். பால், முட்டை, இந்த மாதிரி சுகர், டீ தூள், காஃபி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை சேல் பண்ணாலே உங்களுக்கு அதில் ஒரு தனி வருமானம் வரும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் மட்டும் விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் முட்டை அது கூட சேர்த்து விற்க ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி இப்போ சின்ன சின்ன ₹1 ஷாம்பு, ₹1 காஃபி தூள், ₹1 டீ தூள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக விற்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே அவங்களுக்கு வருமானம் ஈடுது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வீடியோக்குன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடனை வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலீடு பெருசாக தேவை இல்லை. அதனால் இதை 2யுமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான் இதில் சொல்லியிருந்த டிப்ஸ். ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.